ஓட்டு கேட்கும் போது வந்து அவரு இறங்கி நீங்க எனக்கு ஓட்டு பண்ணுங்க, ஓட்டு கொடுங்க, உங்களுடைய வாக்களிக்கெல்லாம் வந்து எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் உங்களுக்கு சேர வேண்டிய விஷயத்த செய்யறோன்னு சொல்றாரு. நம்ம மானியம் வந்து சில காரண சூழ்நிலையில வந்து நேரடியாகத்தான் சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மானியம் வந்து சமயத்துக்காகவும் கல்விக்காகவும் விளையாட்டுத்துறைக்காகவும் ஆலயங்களுக்கு எல்லாமே நிறைய நிதி உதவிகள் தேவைப்படும். அவர் வந்து இது வரைக்கும் வந்து நம்மளுடைய இந்தியர்களுக்கு சேர வேண்டிய தொகையினை வந்து சரியான முறையில் கையாளவில்லை. இது ஏன் நடக்குது? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து நம்ம வந்து மலேசிய இந்து சங்கம், சிர்டாங் வட்டாரம் மற்றும் பூச்சோங் வட்டாரம், பள்ளிகள், அரசு சாரா இயக்கங்கள், ஆலயங்கள் ஒன்று கூடி நம்மளுடைய N29 டோன் ஸ்ரீ சிர்டாங் நிதி ஒதுக்கீடு பற்றிய சில விவரங்களை இங்கு எடுத்துரைக்க கடமைப்பட்டுள்ளேன். இந்த நிகழ்வில் நிறைய அரசார இயக்கங்கள், ஆலயங்கள் சில கோரிக்கைகளை இங்கே விடுவித்தனர். இதன் காரணமாக இன்று நாங்கள் முழு மூச்சியாக அவர் இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய நிதி ஒதுக்கீடுகள், டோன் ஸ்ரீ சிர்டாங் தொகுதியில் உள்ள இந்தியர்களுக்கான கோரிக்கைகளை சரியான முறையில் கையாள ஆளாததால் நீங்கள் பார்த்தீங்களா, நம்மளுடைய இந்த ஆலயங்கள் வந்து ஏறக்குறைய 7 ஆலயங்கள் இருக்கின்றன. என்ஜிஓ வந்து ஒரு 15 இருக்கின்றது. பள்ளி ஒரு 2 பள்ளி. நிறைய முறையாக நாங்கள் வந்து அவருக்கு வந்து கோரிக்கைகள் வெளித்திருந்தோம். நாங்கள் மானியம் வந்து சமயத்துக்காகவும் கல்விக்காகவும் விளையாட்டுத்துறைக்காகவும் ஆலயங்களுக்கு எல்லாமே நிறைய நிதி உதவிகள் தேவைப்படும் அப்படின்ட்டு நாங்கள் நிறைய கோரிக்கைகள் விடுத்திருந்தோம். ஆனால் அவர் வந்து இது வரைக்கும் வந்து நம்மளுடைய இந்தியர்களுக்கு சேர வேண்டிய தொகையினை வந்து சரியான முறையில் கையாளவில்லை. இது ஏன் நடக்குது? இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே ஒன்று கூடி நம்மளுடைய இந்த பிரச்சனையை தீர்வுக்கான எப்படி செயல் திட்டங்கள் திட்டலாம், அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் வந்து நம்மளுடைய இந்தியர்களோட எண்ணிக்கை, ஓட்டு எண்ணிக்கை வந்து ஏறக்குறைய 12% இருக்கின்றன. மலாய்க்காரர்கள் 53%, சீனர்கள் ஏறக்குறைய 23%. ஸோ நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நம்மளுடைய மானியம் வந்து ஒரு வருடத்திற்கு வந்து ஏறக்குறைய 90,000 வள்ளி அவர் வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு செலவு செய்ய வேணும். ஆனால் இதுவரையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நிதிகளின் நிலவரங்களை வந்து நாங்கள் அவரை நோக்கி கேட்கும்போது சரியான தகவலை வந்து அவர் எங்கள்கிட்ட சொல்லலை. ஒரு சில கோயிலுக்கு வந்து 2000 வள்ளி தரேன்னு சொல்லிட்டு 1000 வள்ளி தருகின்றார். சில கோயில்களுக்கு வந்து மேடையில் வந்து பணம் மானியம் தருவதாக சொல்லி அதுக்கப்புறம் 6 மாதங்களாக அதற்கான விஷயங்களை ஒன்றும் செய்யாமல் இருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் சில ஆலயங்கள் அவரை அணுகி மானியத்தை அணுகும்போது அவர் சொல்கிறாரு, இது வந்து இந்த எல்லைக்குள் இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் போய் வந்து கேகேஐ தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற சில விதிகளைலாம் வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம மானியம் வந்து சில காரண சூழ்நிலையில் வந்து நேரடியாகத்தான் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்களும் இந்து சங்கம் வந்து 2023, 24, 25 கூட நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம். எங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே, என்ன செலவுகள் எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் கூடி கேட்கும் போது அவர் வந்து மக்கள் வந்து அப்ளை பண்ணல, நான் என்ன செய்யுது? அவர் வந்து ஓட்டு கேட்கும் போது வந்து அவர் இறங்கி வட்டாரமாக வந்து நீங்கள் எனக்கு ஓட்டு பண்ணுங்க, ஓட்டு கொடுங்க, உங்களுடைய வாக்களிக்கெல்லாம் வந்து எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் உங்களுக்கு சேர வேண்டிய விஷயத்த செய்கிறோன்னு சொல்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இன்ன வரைக்கும், தெரியுங்களா? இதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இவர் வந்து தொடர்ந்து இதற்கான முயற்சிகளை அவர் எடுக்கவில்லை என்றால் நாங்கள் ஒன்று கூடி இதுக்கு அப்புறம் என்னென்ன முடிவுகளை செய்து எந்த கட்டத்திற்கு நாங்கள் அணுகணுமோ எங்களுடைய சார்பாக கண்டிப்பாக நாங்கள் வந்து முதலீடு செய்வோம். மேலிடத்துனா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது வந்து அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய மானியம். அது வந்து ஒட்டுமொத்தமாக அவருக்கு கொடுக்கும்போது அவர் வந்து பிரிவினைகளாக பிடிச்சு அவரே வந்து சில அணுகுமுறைகளை அணுகி
எல்லாத்தையும் பார்த்து சீர்தூக்கி பார்த்து அந்த விஷயத்தை அவர் செய்யணும். ஆனால் இதில் நான் இன்றைய நடந்த நிகழ்ச்சியில் வந்து எங்களுக்கு நாங்கள் தெரிந்து கொண்டது என்ன என்றால், முறையான மானியத்தை அவர் செலுத்தவில்லை.